இல்ல ஹீரோயின் மீனாவோட அம்மா சாந்தியும் அதிகாலையிலேயே தலையை குளிச்சுட்டு ஊருக்குள்ள இருக்கிற ஒரு கோவில கற்பூரத்தை ஏற்றி அழுதபடியே சாமியை கும்பிட்டு கோவில இருந்து விபூதி எடுத்துக்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து ஒரு மூலையில சோகமா உட்காந்து இருக்கிற மீனாவுக்கு வச்சிடுறாங்க. அதே நேரத்துல அந்த வீட்டுல இருக்கிற சேவலம் பொழுது விடிஞ்சு போச்சு அவுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. அந்த சேவலை ஒரு கால்ல கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே விடிஞ்சதுமே ஹீரோவோட அப்பாவும் பயபக்திய சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஊருக்குள்ள இருக்கிற ஒரு ஆட்டோக்காரனும் ஆட்டோக்கு பூஜைலாம் போட்டுட்டு ஹீரோட வீட்டுக்கு கிளம்பி வரான். இன்னொரு பக்கம் ஹீரோட சொந்தக்கார பயலுங்க முனிசும் குமாரும் ஹீரோட வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மீனாவோட அப்பாவும் மீனாவோட அம்மா சாந்தி கிட்ட எல்லாமே கைமுறி போச்சு, என்ன பண்ண சொல்ற, அவங்க கூப்பிடுற பக்கம்ல போய் தானே ஆகணும், பொட்ட பிள்ளைய பெற்றிருக்கும்ல கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இதை ஹீரோட தங்கச்சி ராணிமே பாத்துக்கிட்டு அவங்களோட பையன் கார்த்திக் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மீனா தலையில தலை நிறைய தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா வலிச்சு சீவி நெத்தியில பொட்டுல வச்சு கிளம்புறாங்க. மீனாவை அமைதியாவே இருக்காங்க, மூஞ்சில ஈ ஆடல. இப்ப மீனாவோட மொத்த ஃபேமிலி ஹீரோட வீட்டுல தான் இருக்காங்க. சொல்ல போனா ஹீரோட அட்டை பொண்ணு தான் இந்த மீனா. அடுத்ததா நம்ம ஹீரோ பாண்டிய காட்டுறாங்க. அவருக்கு தொண்டையில ஏதோ ஒரு பிரச்சனை போல, அதனால அவங்களோட தங்கச்சி ராணியும் தொண்டையில மருந்து தடவி விட்டுக்கிட்டு எதுக்கு ஆளாளுக்கு மீனாவை பூனை கட்டிக்கிட்டு தெரியுறீங்க, கைய கால உடைச்சு போட்டு தாலி கட்டினா என்ன அவளுக்கு தனியாவா உலைய வைக்க போறோம், ஊர்வலத்துல என்ன பொண்ணா இல்ல ராணி அண்ணா அப்படின்னு சொன்னா நீ என்ன அப்படின்னு போட்டி போட்டு வந்து நிப்பாளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உள்ள உட்காந்துட்டு இருந்த ஹீரோட அப்பாவும் கிளம்புற நேரத்துல எதுக்கு விட்டி போச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு ராணியும் நாமளும் 15 நாளா அடிச்சு போட்டு அள்ளிட்டு தானே இருக்கோம், கொஞ்சமாவது மனசு இறங்குறாள் அந்த மீனா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு திரும்ப ஹீரோவை பார்த்து நீ என்ன இப்படி திமிரு பிடிச்சவதான் வேணும் அப்படின்னு விடாப்படியா இருக்க, அவளை கட்டிட்டு நிம்மதியா வாழ்ந்தலாம் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் கடுப்பாகி ராணியை அடிக்க போக எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க. அப்பதான் அங்க வந்த குமாரும் கூட சேர்ந்து ஹீரோவை தடுக்க போக கடுப்பான ஹீரோவும் நீங்களாம் உண்மையை சொல்லாம இருந்ததால தானே இப்ப இங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராணியும் இப்படி திமிரு பிடிச்சு தெரியல கட்டி வச்சுட்டு நாளை பண்ண நாம எப்படி இங்க வந்து போடுதா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோட பெரிய தங்கச்சி முத்துவும் ராணி கிட்ட சும்மா இருடி அண்ணன் வேற கோவத்துல இருக்காரு, இவர் அதை இதையும் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள இருக்கிற மீனாவும் கட்டி போட்டு வச்சிருக்கிற அந்த சேவலை பார்த்தபடி இருக்க, அந்த சேவலும் கத்தி கத்தி பார்த்துட்டு ஒரு கட்டத்துல கயிறை பிடிச்சுக்கிட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு பாக்குது. அந்த நேரத்துல உள்ள வந்த ஹீரோட சொந்தக்காரங்க சிவாவும் மணியும் 2 பேரும் இந்த சேவலை பிடிச்சு கொடுக்க, ஆட்டோல மீனா கொண்ட ஹீரோட தங்கச்சி முத்து ராணி அப்புறம் இந்த குட்டி பையன் கார்த்திக் அப்புறம் மீனாவோட அம்மா சாந்தி அப்படின்னு எல்லாருமே கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் முனிசியும் குமாரையும் ஏத்திக்கிட்டு கிளம்ப, ஹீரோட அப்பா மீனாவோட அப்பாவை கூட்டிக்கிட்டு ஒரு வண்டியில பாலமேடு கிளம்புறாங்க. அப்படியே மணியும் சிவாவும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப மணியும் சிவா கிட்ட இந்த நேரத்துல ஹீரோ கிட்ட சரக்குன்னு கேட்டா பயங்கரமா கத்துவான். இன்னைக்கு இவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, சொந்த பந்தம்னு கூட நின்னாதானே நாளைக்கு நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நிப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவாவும் அதுவும் சரிதான், காலையில கம்மாய்க்கு போகையில தாண்டி வந்து கடிச்சு போச்சு வலியா வலிக்குதுன்னு சொல்றான். அதுக்கு மணியும் போற வழியில இறக்கம் பால ஊத்துவோம் என்ன விஷமா இருந்தாலும் இறங்கிட்டா அப்படி சொல்லிக்கிட்டு அந்த ஒரு பால்காரன் செல்வம் கிட்ட வந்து வண்டி வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு பால்கார செல்வமும் எதுக்கடா வண்டி அப்படின்னு கேட்க, மீனாப்பழைய பாலமேடு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறோம், அதான் வண்டி வேணும் அப்படின்னு சிவாவும் சொல்ல, சாயந்தரம் நான் பால் ஊத்தணும்டா சீக்கிரமா வந்துடுங்க, இந்த விழாச்சேரியில கூட நல்லா பாக்குறாங்களா அங்கேயுமே காட்டி பாருங்க அப்படின்னு செல்வமும் சொல்ல, அதுக்கு சிவாவும் நாங்களா கூட்டிட்டு போறோம், ஹீரோட அப்பா பெரிய சாமி தான் கூட்டிட்டு போறாங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துட்டு போறாங்க. அப்படியே வண்டியில வந்து இருக்கிற ஹீரோவும் முனிஸ் கிட்ட உங்க அப்பனை காணாம சொன்னியே ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்க, முனிசும் அதையே ஞாபகப்படுத்துற அதை நினைச்சல அசிங்கமா வயன் அப்படின்னு தோணுது, வேலைக்கு போன ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளா சலடை போட்டு தேடி பார்த்தா அந்த சமர் மலைக்கு போனதா தகவல் கிடைக்க, நாங்களும் அந்த ஆளை தேடி அங்கே போனா என்ன தேடி வராதீங்க, நான் சாமியார போக போறேன், உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்ல, நீங்க யாரோ நாங்க யாரோ அப்படின்னு சொல்லவும் எனக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, எங்க ஆத்தா தான் அதையும் இதையும் சொல்லி வீட்டுக்கு கூடி வந்துச்சு, ஆனா 2 நாள் தான் இருந்தேன் திரும்ப ஓடி போயிட்டேன், நானும் போய் தொலையட்டும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல ஆட்டோல இருந்த கார்த்திக் அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பாக்குறான். ஆனா போனை எடுக்காம இருக்கவும் உங்க அப்பனுக்கு என்ன கோவம் வந்து ஆடுதுன்னு தெரியல, வந்து 3 நாள் தான் ஆகுது என்ன ஏதுன்னு கேட்கவும் மாட்டான், நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் அப்படி சொல்ல, ஆட்டோக்காரனும் என்னமாச்சு ஏன் இப்படி பண்றான் அப்படி கேட்க, அதுக்கு ராணியும் அதானே இந்த மீனோட விஷயம் தெரிஞ்சதுல இருந்து என்னமோ நான் புதுசா புருஷன் புடிச்சிட்டேன்னு என்னையும் நம்ம குடும்பத்தையும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்ல, அதுக்கு ஆட்டோக்காரனும் அவனும் பேசி பாக்கட்டா மாப்பிள்ளை என்கிட்ட நல்லா தான் பேசுவாரு அப்படி சொல்ல, அதெல்லாம் வேணாம் இன்னும் ஒரு வாரத்துல முத்தவ பசங்களுக்கு காது குத்து வச்சிருக்கலாம் அப்ப வருவாரு நானே பேசிக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்துவும் காது குத்த எப்படிலாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன், மீனா பண்ண காரியத்தை நினைச்சாலே ஊருக்குள்ள தலையை கட்ட கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஆட்டக்காரனும் அதெல்லாம் கவலைப்படாத முத்து உங்க அண்ணன் எப்படியும் 1 லட்சம் ரூபாய் முயற்சி செஞ்சு ஊரு வாய அடிச்சிருவாரு அப்படின்னு பெருமையை பேசிக்கிட்டே வரான். அப்படியே வண்டியில வந்து இருக்கிற குமாரும் ஹீரோ கிட்ட கோச்சிக்காதப்பா உன் தங்கச்சி 2 பேருமே எங்க அண்ணனுக்கு தெரிய வேணாம் வந்து அடிச்சு போடுவாப்ல அப்படின்னு சொல்லி என்னையுமே சொல்ல விடாம தடுத்துட்டாங்க, நான் மறைக்க கூட ஆளாப்பா அப்படின்னு சொல்றான். இவங்க ட்ரிபிள்ஸ் வந்ததை பார்த்த போலீஸ் நிறுத்தி ஏயா இன்னும் 2 பேரை ஏற்றி வந்திருக்கலாம் அப்படின்னு நக்கலா கேட்க, ஹீரோவும் எங்க வீட்டு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் விட்டதான் பாலமேடு வரைக்கும் போறோம் அப்படின்னு சொல்ல, போலீஸ் ஆட்டோல இருக்கிற மீனாவை பார்க்க அவங்களுமே ஒரு மாடி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு போலீஸுமே விட்டுறாரு.
அப்படியே கொஞ்சம் தூரத்துல இருக்கிற பொட்டி கடையில டூ வீலர்ஸ்க்கு எல்லாம் பெட்ரோலை வாங்கி ஊத்துறாங்க. இதெல்லாம் எவ்வளவு அப்படின்னு கேட்டு ஹீரோமே காசு கொடுக்க இதை பார்த்த முத்துவும் மீனாவோட அப்பா முருகன் கிட்ட உங்க மவளை சரி பண்ண கூட்டிட்டு போறான், நீங்க காசு கொடுத்தா என்ன, இதுக்கு எங்க அண்ணன் தான் தரணுமா அப்படின்னு கேட்க எதுக்கு மாமா கிட்ட வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற அப்படின்னு ஹீரோட அப்பாவும் கேட்க கூட சேர்ந்து ராணியும் நீ சும்மா இருப்பா, எப்போ பார்த்தாலும் எங்களை வாயமுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நானும் பாத்துட்டு தானே இருக்கேன், அனந்தா எல்லாத்துக்குமே காசு கொடுத்துட்டு இருக்கு, இவ்வளவு இப்படிதாப்பா நீ வண்டியில ஏறு அப்படின்னு ஹீரோட அப்பாவும் சொல்றாரு. அதுக்குன்னு மீனாவோட அப்பாவும் நானும் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்குன்னு பையில வச்சிருந்த என்ன ஆகுது வெளியில எடுத்து நீட்டணும் அப்படின்னு முத்துவும் சொல்ல இதை பார்த்த ஹீரோவும் முத்துவ வண்டியில ஏறு அப்படின்னு திட்ட எல்லாருமே வண்டியில ஏற அந்த குட்டி பையன் கார்த்திகை மட்டும் அங்கிருந்து நெல்ல கொஞ்சம் கையில ஆடிட்டு வரான். திரும்ப எல்லாருமே பாலமடை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக் வச்சிருந்த அந்த நிலை இப்ப சேவலுக்கு கொடுக்கற அதுவும் நல்லா கொத்திக்கிட்டே வருது. அப்பதான் ராணியும் முத்து நமக்கு மரியாதை இல்ல இடத்துல நம்ம பேசவே கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்குன்னு வாய முடிட்டு வர முடியுமா, கேட்கிற இடத்துல நறுக்குன்னு கேட்டு விடணும், இப்படியே விட்டு விட்டு தான் தலையில முளக அரைச்சு வச்சிருக்காங்க, குடும்பத்தோட பாத்துட்டு தானே இருக்கோம், என்னென்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனோட குடும்பத்தை சாடா மாடையா சொல்லிக்கிட்டே திட்டிட்டே வராங்க. இதை கேட்ட மீனோட அவங்க அம்மா சாந்தியும் அமைதியாவே வராங்க. அப்படியே வண்டியில வந்து இருக்கிற ஹீரோட அப்பா மீனோட அப்பா முருகன் கிட்ட நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காத, என் பொண்ணு விடுவிடுன்னு பேசுவாங்களே தவிர மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டாங்க, அப்படியே அவங்க அம்மா மாதிரி அப்படின்னு சொல்ல அதுக்கு முருகனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாம தூக்கி வளர்த்த சின்ன பசங்களே நம்மள இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோட அப்பாவும் சும்மா வாயா, என் வீட்டுல இருந்து பேத்தி இருக்கு, இன்னைக்கு உன் வீட்டுல நடந்தது நாளைக்கு என் வீட்டுல நடக்காது அப்படின்னு என்ன நிச்சயம் அப்படி சொல்லி சமாதானம் பண்றாரு. இப்ப அவங்க எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா பாலமேடு போல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ராணி முத்துக்கிட்ட என் பையன் கார்த்திக் உடம்பு முடியாம இருந்தப்ப குலதெய்வத்துக்கு மணி வாங்கி போடுறேன், என் பையனை சரி பண்ணி கொடு அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், ஆனா இன்னுமே மணி வாங்கி போட முடியல அப்படின்னு சொல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா நானாவது ஞாபகப்படுத்திருப்பேன் அப்படின்னு முத்துவுமே சொல்லிட்டு வராங்க. அடுத்ததா எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்குள்ள போக முத்துவும் ராணி கிட்ட நீ இங்க இருந்து சாமியை பாத்துடாத, தள்ளிப்போ, வீட்டுக்கு தூரம்ல, நீ சாமிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால ராணியுமே வண்டியில உட்காந்து அவங்க புருஷனுக்கு கால் பண்ண அவனுமே போனை எடுத்துறான் போல, உனக்கு இப்பதான் போன் எடுக்க டைம் கிடைச்சிச்சு அப்படின்னு ராணியுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சாமிக்கு ஒரு பூஜை போட்டுட்டு போற காரியம்ல நல்லபடியா நடக்கணும் சாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டே கிளம்புறாங்க. ஆனா மீனா மட்டும் கொஞ்ச நேரம் கோவில்ல இருந்து பொறுமையா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வண்டியில ஏறாங்க. இத ஹீரோவுமே பாக்குறாரு. ஆட்டோவை திருப்ப வழி இல்லாம ஆட்டோக்கார வண்டியை ரிவர்ஸ்லயே ஓட்டிட்டு போக இதை பார்த்த ஹீரோவும் நீ ரிவர்ஸ்லயே போனா நாங்க எப்படி பாலமேடு போறது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல இருந்து எல்லாருமே இறங்க சொல்றாரு. ஆனா மீனாவும் சேவல் மட்டும் வண்டியில இருந்து இறங்காம இருக்கவும் ஆம்பளைங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஆட்டோவை அப்படியே தூக்கி திருப்புறாங்க. அடுத்தது ஆட்டோல வந்துகிட்டு இருக்கும் போதே முத்துவும் காலடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எவ கண்ணு பிடிச்சுன்னே தெரியல, எங்க குடும்பம் நாசமா போயிடுச்சு அப்படின்னு புலம்பிட்டே வர அதுக்கு ஆட்டோக்காரனும் ஏமா புலம்பிட்டே வர, அதான் குலசாமிக்கு பூஜை போட்டாச்சுல, இனிமே நல்லதாவே நடக்கும் அப்படி சொல்ல நல்லது நடந்தா சரிதான், எங்க அண்ணனை பாரு கிறுக்கா தெரியுது, மீனா மட்டும் எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி ஒரு தங்க கட்டி மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று கொடுத்துட்டானா அப்படின்னு மிச்சி போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வர அதுக்கு ராணியோ நான் மீனா 12th படிக்கும் போது கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட சொன்னேன். அதுக்கு சாந்தியத்தை பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன சொன்னா தெரியுமா, என் கட்டிக்கு போறவ மேல படிக்க போறது உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களை மாதிரி தற்கொலையா இருக்கணுமா அப்படின்னு நம்மளே இலக்காரமா பேசணும், அன்னைக்கே நம்ம பேச்சு கேட்டு இருந்தா இன்னைக்கு இந்த கடி வரப்போகுது அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க. மீனா படிக்க போன இடத்துல வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டாங்க போல, கட்டினா அவனை தான் கட்டிங்க அப்படின்னு விடாப்படியே நிக்கிறாங்க போல. ஆனா சின்ன வயசுல இருந்து ஹீரோ கட்டின மீனாவை தான் கட்டிங்க அப்படின்னு முடிவோட இருந்திருக்காரு போல, அதனாலதான் அவங்க குடும்பத்துக்கு நிறைய பண்ணிருக்காரு போல. அப்படி ஹீரோட கண்ணுல ஒரு தூசி விழவும் வண்டியை நிறுத்திட்டு ராணியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல முருகனும் ஆட்டோல இருக்கிற சாந்தி கிட்ட மீனாவுக்கு காய்ச்சல் விட்டுருச்சான்னு பாரு அப்படி சொல்ல அவங்க மீனாவை தொட்டு பார்த்துட்டு அடிக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ராணியும் ஹீரோவை ஆட்டோல வந்து உட்கார சொல்ல அவருமே வந்து உட்கார்றாரு. அப்படி ஆட்டோவும் கிளம்புது. போற வழியில மீனாவும் ஒரு டேம பாக்க அவங்க சுதந்திரமா நடந்து போற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது குட்டி பையன் கார்த்திக்கும் கக்கா வருதுன்னு சொல்ல வண்டியை நிறுத்தி அவனை ராணியுமே கூட்டிக்கிட்டு ஒதுக்குப்புறமா போறாங்க. அங்க ஹீரோட அப்பாவும் சேவல் சுணங்கி கிடக்கிறத பாத்துட்டு ஏன்டா இப்படி சேவலை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு சாந்தியும் காலை இறுக்கமா கட்டி இருக்கிறதுனால ரத்த முட்டை இல்லாம மயங்க இருக்கும் போல அப்படி சொல்ல அதுக்கு என்ன அவுத்து விட்டுருவோமா, நீ விடவோ ஓடட்டும்னு எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா அப்படி சொல்ல மணியும் சிவாவும் அந்த சேவலை எடுத்து கால் கட்ட அவுத்து தண்ணியை கொடுத்து நல்லா காத்து வர மாதிரி விசிறி விட்டு அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. அப்படியே வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது மீனாவோட அம்மாவும் ஹீரோட அப்பா கிட்ட மாமா ஏதாவது தடங்கள் வந்துகிட்டே இருக்கு, மனசுக்கு ஒண்ணும் சரியா படல அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோட அப்பாவும் அப்புறம் என்ன உன் பொண்ணை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போயிடலாமா, பாக்க அப்புறம் சாமியார்னா அவ்வளவு சாதாரணமான ஆள்லாம் கிடையாது, மீனாவோட வீம்பு பிடிச்ச ஆளையே கூட்டிட்டு போய் மந்திரிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க, லவ் பண்றேன்னு சொல்றான்ல, சாமியார பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் லவ் பண்றவன கூட்டிட்டு வந்து எதிரில் நிக்க வச்சா கூட யாருன்னு கேட்பா, அந்த அளவுக்கு மந்திரிச்சு விட்டுருவான், விவரம் தெரியாமையா கூட்டிட்டு போறேன், மனசை போட்டு குழப்பிக்காம பேசாம வா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இவங்க போற வழியில ஒரு மஞ்சள் நேரத்துக்கு தாய்மாமன் வீட்டுல இருந்து சீர்சனத்த கூடவே ஒரு கிடாவையுமே கட்டி இழுத்துட்டு போக இதை பார்த்த ஹீரோட அப்பாவும் முருகன் கிட்ட உன் பொண்ணு வயசுக்கு வந்தப்ப சீர் செய்ய வாங்கின அந்த கடனுக்கு கூட இன்னும் என் மாமா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த விசேஷ வீட்டுல மைக் செட்ல கனா படத்துல இருந்து ஒத்தையடி பாதை அப்படிங்கிற அந்த சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கேட்டதுமே கார்த்திகா அந்த சாங்க்கு ஹம்மிங் பண்ணிட்டே வர அரசு அந்த மீனாவோ கூட சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி இரவு
செம்மையா காண்டாகி மீனாவை பாட்டாடி பாடுற பாட்டு அப்படின்னு சொல்லி அடிக்க போறாரு. இதை பார்த்த ஆட்டோக்காரன் வண்டியை நிறுத்த இன்னும் ஹீரோவுக்கு வசதியா போச்சு. ஆட்டோல இருந்து கீழே இறங்கி மீனாவை வெளின்னு விழுக்க இதை பார்த்து எல்லாருமே தடுக்க போறாங்க. கூடவே மீனாவோட அம்மா சாந்தியுமே தடுக்க போறாங்க. அவங்கள ஒரு அடியை போட்டுட்டு ஹீரோவும் புள்ள நடக்கிற நடைய வச்சு ஆட்டாக்காரி கண்டுபிடிச்சிருவா. நீ எல்லாம் என்ன பண்ண வளர்த்து வச்சிருக்க, உனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நடந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து எவனுக்காக காலையில நீ சாமி கும்பிட்ட, அவனுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிய இழுத்து போட்டு அடிக்கிறாரு. அதை தடுக்க மீனோட அப்பா முருகனுமே வர அவருமே தள்ளி விட்டுட்டு, இதுவே 2 தங்கச்சியில யாராவது இந்த மாதிரி பண்ணிருந்தா எங்க அப்பா நாண்டுகிட்டு தொங்கிருப்பான், நீல என்ன தைரியத்துல உயிரோட நடமணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவரை சப்புன்னு அரைஞ்சிடறாரு. இதை பார்த்த ஹீரோட அப்பாவும் மாமாடா மரியாதையை பேசுதா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் என்ன மானால மாமா நீங்களா இருக்கீங்க தானே, அவ்வளவு தூரத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், விட்டுட்டு வேடிக்கை பாத்தீங்களா, அவ என்ன பண்றா ஏது பண்றா அப்படின்னு பாக்க மாட்டீங்க அப்படின்னு கோவப்பட, ஹீரோட அப்பாவும் இன்னும் நேரம் ஆக ஆக என்னென்னமோ நடக்கும், புத்தியை கடன் கொடுத்துறாரா, பொறுமையா இருடா திரும்பிடுவா அப்படின்னு சொல்ல, அவர் சப்புன்னு ஒரு அறையை விட்டுட்டு அவ திருந்த மாட்டாடா, காதல பாட்ட பாடுறா, இவன் அந்த வாய்க்காலைய வெட்டி கொண்டு போட்டுனா அப்படின்னு சொல்லி திரும்ப அடிக்க போக முத்துவும் அவரை தடுத்து கொஞ்சம் பொறுமையா அப்படின்னு சொல்ல, என்ன எல்லாருமே என்னையே பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றீங்க, கண்ட ஜாதிக்காரன் கூட பழகினது மட்டும் இல்லாம அவன் தான் வேணும்னு வந்து நிக்கிறா, அவளை விட்டு சாய்க்காம என்னையே சமாதானம் பண்றீங்களா அப்படின்னு கோவமா ஹீரோ வந்துட்ட. அதுக்கு ஹீரோட அப்பாவும் சாமி கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீனா அவன் தான் வேணும்னு சொல்லட்டுமே, நானே துண்டமா அறுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கிட்ட ஹீரோவா அமைதியாகி அப்படி ஒரு ஓரமா போயிட்டு தம் அடிக்கிறாரு. மீனாவோட தலை எல்லாத்தையுமே சரி பண்ணி சாந்தியுமே ஆட்டோல உட்கார வைக்கிறாங்க. இங்க நடந்த கலவரத்துல ஆட்டோக்குள்ள இருந்த கார்த்திக்குமே அழுதுகிட்டு இருக்கான். அவனை பார்த்த மீனாவும் சின்னதா ஒரு சிரிப்பு சிரிக்க அவனு கண்ணு தண்ணியை தொடச்சுக்கிட்டு அப்படி சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுமே கிளம்ப பின்னாடி வந்துகிட்டு இருந்த சிவாவும் மணியும் வழியில இருக்கிற ஒயின் ஷாப் கிட்ட நிறுத்தி சரக்கா வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மணியும் இப்ப ஹீரோட அப்பா சொல்லிதானே அந்த சாமியாரை பார்க்க போறாங்க, சாமியாரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மீனா அப்படி இப்படி திமிர்த்தனம் பண்ணான்னு வச்சுக்க, அப்ப இப்ப நான் பார்க்காம ஹீரோ அவங்க அப்பாவே அடிச்சு போட்டுருவான், அன்னைக்கே நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன், நீங்க சாமியாரை பார்த்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன், இப்ப இவன் சரியாகாம இருக்கா அப்படின்னு கொன்னாலும் கொண்டு போட்டுருவான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சிவாவும் எனக்கு நம்ம மீனை சுகங்கன்னு இருப்பான்னு நினைக்கிறேன், இல்லன்னா இம்மா வீம்பு பண்ணுவாளா, மீனாவா லவர் கூட அப்படி இப்படின்னு இருந்திருப்பா, எல்லாம் சாமியார் கிட்ட போற விஷயமே கிடையாது, ஏதாவது ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போனா என்ன ஏதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மணியும் என்கிட்ட சொன்ன மாதிரி ஊருக்குள்ள போதில எதையும் உடனே வைக்காதா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவாவும் பொம்பளை பிள்ளை விஷயத்த ஊருக்குள்ள தந்தோர போடுவாங்களா அப்படின்னு அவனு சொல்றான். அப்படி ஹீரோவோட குடும்பம் போற வழியில ஒரு காலமாடு வழிய மறைக்க அதை பக்கத்துல இருந்து வண்டியில இருந்து இறங்குறாங்க. முனிஸ் மட்டும் போயிட்டு காலையை விரட்ட போறா, ஆனா அந்த காலை அவனை பார்த்து சீரவும் அவனுமே ஓடி வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவும் அதை விரட்ட போக அவரை பார்த்துமே சீர அவருமே பின்னாடி வந்துடுறாரு. அப்படி நடு ரோட்ல எல்லாருமே நிக்க அந்த காலமாடுமே அவங்கள பார்த்த மாதிரி வெளியே விடாம நிக்குது. அப்பதான் ஹீரோவும் பக்கத்துல ஒரு கொட்டை இருக்கிறத பாக்குறாரு. அவங்க மாட அப்படிங்கறத போய் கேட்டுட்டு வா அப்படின்னு முனிச அனுப்பி விட, முனிசும் அந்த கொட்டத்துல இருக்கிற அந்த ஆளுகிட்ட வந்து அண்ணா ரோட்ல நிக்கிறது உங்க மாடா கொஞ்சம் பத்து விடுங்கண்ணே அப்படி சொல்ல, அவரோட குட்டி பொண்ணு செல்வியை கூப்பிட்டு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உன் மாடை இழுத்து கட்டி வைன்னு, இப்ப பாரு வழிய மறைச்சு நின்னுகிட்டு இருக்கான், இப்ப இழுத்துட்டு வா அப்படி சொல்ல, செல்வியுமே வேகமா ஓடி வந்து காலை மட்டும் அசால்ட்டா கூட்டிக்கிட்டு இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற, அப்பா அப்புறம் நம்ம 2 பேத்தையுமே வயிறு அப்படி சொல்லி இழுத்துட்டு வராங்க. இவங்க எல்லாருமே இந்த குட்டி பொண்ணு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஆட்டாவும் குலுங்கி வந்துகிட்டு இருக்க, ராணிக்குமே வயிறு வலி அதிகமா இருக்கும் போல, அதனால முத்துக்கிட்ட வண்டியை நிறுத்த சொல்ல, முத்துமே ஆட்டோக்காரங்கிட்ட வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆட்டோக்காரனும் என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். அதுக்கு முத்துவும் ஆமா எல்லாத்தையும் அவங்கிட்ட சொல்லுவாங்க பாரு, நிறுத்துங்கன்னு சொன்ன நிறுத்துங்களேன் அப்படின்னு சொல்ல அவனும் வண்டியை நிறுத்துறான். அப்ப வண்டியை விட்டு இறங்கின ராணியும் பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு பேக் மாத்த போறாங்க. அந்த நேரத்துல ஆட்டோ வந்த சாந்தி அவங்க பொண்ணு மீனாவா வான்னு கூட்டிக்கிட்டு ஊர்வழி பாதையில போறாங்க. அப்பதான் ஹீரோவும் மீனோட அப்பா முருகன் கிட்ட வந்து என்ன மன்னிச்சுடுங்க மாமா, ஆத்திரத்துல பேசிவிட்டேன், மனசை எதுவும் வச்சுக்காதீங்க அப்படி சொல்ல, முருகனுமே அமைதியா இருக்காப்ல. என் மேல ஏதாவது கோவமா மாமா அப்படின்னு ஹீரோ கேட்க, அதை கேட்டுக்கிட்டு அங்க வந்த ஹீரோட அப்பாவும் என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க, எம்பிட்டு யாருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான், நாளைக்கு மாப்பிள்ள சபையில தலை குனிஞ்சு நிக்க கூடாது தானே, இது கூட மாப்பிள்ள முருகனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல மீனோட அம்மா சாந்தி மட்டும் அந்த பாதையில இருந்து வெளியில வந்து அந்த பாதையை பார்த்து அழுதுகிட்டு நிக்க, அதை பார்த்த ஹீரோவும் அங்க வந்து நின்னு முத்துவை அனுப்பி அவ எங்கன்னு பார்த்து இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, முத்துவும் உள்ள ஓடி போய் பார்த்தா மீனா எதையுமே நடக்காத மாதிரி திரும்ப வந்து ஆட்டோல ஏறாங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உலக சினிமா டைரக்டர் காட்டவே இல்ல. நாமளே ஒரு யூகத்துக்கு வந்து பார்த்தோம்னா சாந்தி மீனாவை இப்படி தப்பிச்சுப்போ உனக்கு பிடிச்சும் கூட வாழ அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா மீனாவும் நான் போனா மட்டும் விட்டுருவாங்களா, எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து இப்படிதான் பண்ணுவாங்க அப்படி சொல்லி அவங்க அம்மா கொடுத்த அந்த ஆஃபரை நிராகரிச்சு திரும்ப வந்திருப்பாங்க. அடுத்தத ஒரு வழியா அந்த பாலமேட்ல இருக்கிற அந்த சாமியார் கிட்ட வந்து சேர்றாங்க. அந்த சாமியாரை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு பணக்கார ஃபேமிலியும் அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு கார்ல ஏறி போறாங்க. இதுல இருந்து நமக்கு டைரக்டர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, பணக்காரனா ஏழையோ எல்லா வீட்லயும் லவ் வந்தா இப்படிதான் பண்ணுவாங்கன்னு. அப்படி ஹீரோட குடும்பமும் சாமியார் கிட்ட போக அங்க சாமியார் ஆல்ரெடி ஒரு கேஸை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாமியார் கிட்ட நிக்கிற அந்த
அந்த குடும்பமும் என் பொண்ணு ஒருத்தன் லவ் பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு தெரிஞ்சா வயசு கொடாரில இப்படி பண்றா, கல்யாணம் ஆனா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்தோம். போன இடத்துல நல்லாதான் இருந்தா 2 மாசமா. ஆனா இந்த 5-6 நாளா தான் என்ன ஆச்சுன்னே தெரியல, நடு சாமத்துல எழுந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா பேய் பிடிச்ச மாதிரி. என்ன ஏதுன்னு கேட்டா கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோட அப்பாவும் சாமியா நம்மளை கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காருங்க அப்படி சொல்ல ஆளுக்கு ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. அப்பதான் முத்து இருக்கிற அந்த இடத்துல இருந்த 2 பேரு நீங்க என்ன சொல்லி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு முத்துவும் எங்க அத்தை மகளே எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்க, அவ காலேஜ் போன இடத்துல எவனையே வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறா. அந்த பையன் ஏதாவது மருந்து மையம் வச்சுதான் போல இருக்கு, அதான் சாமியை பார்த்து எடுத்து விட்டுட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னு படத்தோட மொத்த கதையை இங்க சொல்றாங்க. அந்த நேரத்துல முருகனும் தண்ணி எடுத்துட்டு வந்து சாந்தி கிட்ட கொடுக்க, சாந்தி அதை மீனா கிட்ட கொடுத்துட்டு குடிமா இவங்க கிட்ட அடி வாங்க நமக்கு தெம்பு வேணும்ல அப்படி சொல்ல மீனாவும் மடக்கு குடிக்கிறாங்க. அப்படியே ஹீரோவும் சாமியார் அட்டன் பண்ற அந்த கேஸ பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சாமியாரும் பேய் விட்டுற அப்படி சொல்லி அந்த பொண்ணோட தலைய விட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு அப்படியே சேலைய விளக்கி முதுகுல கையை விட்டு தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கழுத்து வயிறு அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே தொட்டு தடவி பார்த்துட்டு தலையில ஒரு எலுமிச்சை பழத்தை பிச்சு போட்டு அந்த பொண்ணோட புருஷனை தலையில நல்லா தேய்க்க சொல்ல அவனுமே தேய்ச்சி வர்றான். அதுக்கப்புறம் இந்த சிலிமிச சாமியாரும் வயிற்றுல திண்ணீரை தடவி சின்ன வயசுக்கு இந்த கொல்லாட்டம் இந்த தொங்கல் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த ஃபேமிலியுமே பாத்துக்கிட்டு இருக்கு, கூடவே ஹீரோவுமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த சாமியாரம் சின்னதா ஒரு பைப் மாதிரி எடுத்து ஒரு முனைய அந்த பொண்ணோட வாயிலையும் இன்னொரு முனையை இவரும் வச்சுக்கிட்டு இழுத்து கல்லு மாதிரி ஒண்ணு எடுத்து அந்த பொண்ணோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு எல்லா மருந்துமே எடுத்துட்டேன் அப்படி சொல்ல அவங்க குடும்பத்தை பார்த்து எங்கெல்லாம் லேசுப்பட்ட ஆளுங்க கிடையாதுப்பா, எங்கேயே கெட்டு சீரழி புள்ளைய புடிச்சிட்டு வந்து இப்படி காப்பாத்திட்டீங்களே அப்படின்னு அவங்க பெருமையை பேசிட்டு ஒரு சூலாயத்தை கீழே குத்தி வச்சுட்டு அவங்க கொண்டு வந்து அந்த கோழி சேவலை வாங்கி அந்த பொண்ணோட கையில கொடுத்துட்டு சூலாயத்தை 3 தடவை சுத்தி வாங்க அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு சூலாயத்தை 3 தடவை சுத்தி வந்ததுக்கு அப்புறமா அந்த சேவலை வாங்கி கழுத்தை அறுத்து அவங்க நின்று இருக்கிற அந்த திசைக்கு அந்த பக்கமா தூக்கி போடுறான். இதை ஹீரோவும் பார்த்துட்டு அமைதியா நடந்து தனியா வந்து இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மீனாவும் அவங்க கொண்டு வந்து அந்த சேவலை பாத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சாமியாரும் ஹீரோட குடும்பத்தை கூப்பிட எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. ஹீரோவும் வராம இருக்கவும் குமாரன் போய் கூப்பிட வரான். ஆனா சாமியார் கிட்ட போகாம அப்படியே ஹீரோ நிக்க அதை பார்த்த முத்துவும் ஏன்னா அங்கே நிக்கிற வானே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோவும் அப்படியே நிக்க சாமியாரும் ஆளாளுக்கு அப்படியே பேசிக்கிட்டு நின்றா என்ன அர்த்தம், சீக்கிரமா வாங்க அப்படின்னு கூப்பிட அப்பயுமே வராம நிக்கிறாரு ஹீரோ. இதை பார்த்த அவரோட அப்பாவும் கையில சேவலை பிடிச்சபடியே வந்து என்னாச்சு பாண்டி சாமியார் கூப்பிடுறாருல வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா ஹீரோவும் அசையாம அப்படி நிக்க அப்படியே கட் பண்றாங்க.